Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு 250 கிராம் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா சாமான் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட்டோட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிற ஜீரகம், சோம்பை ஃபுல்லாக போட்டுடலாம். இதுதான் அந்த ரைஸுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கரகரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதோடையே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரே ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோடையே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெண்டைக்காயை. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா இந்த வெண்டைக்காயோட குழப்பு கொஞ்சம் வராமல் இருக்கும். அப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு திருப்பியும் திறந்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும். இதில் நம்ம மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், எல்லாம் 3 பவுடரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பாவுபஜ்ஜி மசாலா ஆட் பண்ணணும். இந்த பாவுபஜ்ஜி மசாலா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸுக்கு. அப்படி உங்ககிட்ட பாவுபஜ்ஜி மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலும் இதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக அந்த வெண்டைக்காயில் இறங்குற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நான் ரைஸ் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த கலர் வரும்போது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த குழப்பு போய் நல்லா வெண்டைக்காய் ஃப்ரை ஆனால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ரைஸில். இப்போ அந்த மசாலா ஃபுல்லாக சாதத்தில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொலப்பலன்னு சூப்பராக நம்மளோட வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் ஆனியன் ரைத்தாவும் வத்தல் வடகம் என்ன இருக்கோ பொரித்து சாப்பிட்டிங்கனாலே நம்மளோட லஞ்சு சிம்பிள் அண்டு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரெசிபிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.